ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸான கேக் வெட்டுற vlog தான் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி யாருக்கு கேக் வெட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கும் என் தம்பிக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றி மாற்றி பிறந்த நாள். அதனால சரி எங்கள் அம்மாவோட பர்த்டே அன்னைக்கு கேக் வாங்கிட்டு போய் 2 பேரும் சேர்ந்து வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாமாவை வர சொல்லியிருந்தேன். நாங்களும் அப்படி கேக் ஷாப் போயிட்டு கேக்லாம் வாங்கிட்டு கேக் வெட்டுறதுக்கு போயாச்சு எங்கள் வீட்டுக்கு. அந்த vlog தான். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். மோனிஷ் குட்டி பிறந்தநாள் வீடியோ நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். செட்டிப்பாளையத்தில் இருக்கிற ஒரு கேக் ஷாப் தான் பெரிய பேக்கரி. அங்கே போய் தான் கேக் ஆர்டர் கொடுத்துருந்தோம். எங்கள் அம்மா நேம் கேட்டு தான் அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் லெட்டர்லாம் எழுதி கொடுத்து இந்த மாதிரி கேக்கில் எழுதிருங்கன்னு சொல்லி எழுதி என் தம்பியோட நேம் எங்கள் அம்மா நேம் 2 பேத்துக்கும் சேர்த்து ஒரு கேக்காக வெட்டிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே எங்கள் அம்மாட்ட போய் சர்ப்ரைஸாக கேக் வெட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். எங்கள் அம்மா எப்படியும் ஏன் வாங்குனீங்க காசு இல்லாத நேரத்தில் அப்படி தான் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சரி இதுக்கு முன்னால் தான் நம்ம செலிப்ரேட் பண்ணல, இதுக்கப்புறமாவது செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேக் வாங்கிட்டு அப்படி கிளம்பிட்டோம். எப்பயுமே சொல்லுவாங்க இரு உன்னை தள்ள விட்றேன் அப்படின்ட்டு. கரெக்டாக அவங்க வேலை பார்க்குற கடைக்கு பக்கத்தில் போனதும் வண்டி தன்னால் ஆஃப் ஆயிடுச்சு, பெட்ரோல் இல்லாமல். அப்புறம் அவங்களும் வண்டியை கொண்டு போய் விட்டுட்டு வேறு வண்டியை எடுத்துகிட்டு வந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்போ நாங்களும் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்குள்ளே வந்ததுமே பப்பி எங்களை அழகாக வெல்கம் பண்ணிச்சு. பண்ணுறது இருக்கே அதை தூக்கி கொஞ்சம் வரைக்கும் அமைதியாகவே ஆகாது. அது முடிக்கும் கத்திகிட்டே தான் இருப்பாள். வெளியே வராண்டா மாதிரி இருக்கும், அந்த ஸ்பேஸ்லேயே சோஃபா போட்டிருப்போம். அங்கேயே நான் கேக்கை வச்சுட்டேன். உள்ளே பார்த்தா எங்கள் அம்மாவை காணோம். பேசாமல் உள்ளே எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா போய் தேடினா எங்கள் அம்மா கிச்சனில் கூட்டி விட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா கிட்டே நான் சும்மா வரேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். கேக் வெட்டுறது எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. பேரனை பார்த்ததும் வாங்கி எங்கள் அம்மா கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என் தம்பியோட ட்ரிக்கு பாருங்களேன். யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ட்ரிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கீழே கடைசியில் சுண்டு விரல் கிட்ட தனியாக நகம் 2ஆக பிரிஞ்சு நிற்கும். எனக்கு பெரிய அடிபட்டிருக்கு, என்னால் நடக்க முடியாது, அதனால தான் இந்த மாதிரி பிளாஸ்டர் ஒட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், என்னன்னு பார்த்தா அந்த 2 விரல் அந்த 2 சைடுமே இப்படி ஊச்சா நிற்கும்ல, அந்த மாதிரி நிற்கும்போது போர்வையெல்லாம் பொத்த முடியல. பொத்துனோம்னா அது இழுத்து இழுத்து விட்டுருது. அதனால இந்த மாதிரி பேண்டேஜ் போட்டு ஒட்டிட்டோம்னா அது இழுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், யாரெல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். என் தம்பிலாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை, வேறு லெவலில் எப்படிலாம் யோசிக்கிறான்னு பார்த்தீங்களா. எங்கள் அம்மா நான் சொன்ன மாதிரியே கேக் ஏன் காசுலாம் அந்த நேரத்தில் இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் யார் இதை இப்போ சாப்பிட போகிறா அப்படின்னு தான் கேட்டாங்க. யார் சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டி என்ன, இத்தனை நாள் வெட்டாமல் இருக்கல, சரி இன்றைக்கி வெட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேக் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மா சர்ப்ரைஸ் ஆவாங்கன்னு பார்த்தா என் பையன் தான் பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிட்டான். அவன் தான் கேக்கை எப்படா பிரிப்பாங்க, நம்ம போய் கையை வச்சு எல்லாத்தையும் இழுத்துடலாம் அப்படின்ட்டு அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சிட்டு இருந்தான். என் பையன் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கானோ அதே மாதிரி பப்பி ஒரு சைடு இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து எப்படா வெட்டுவீங்களா, வெட்ட மாட்டிங்களா, தருவீங்களா, தர மாட்டிங்களான்னு உட்காந்து பார்த்துட்ருக்கு. நீங்கள் வெட்டினாலும் பரவாயில்ல, வெட்டாட்டியும் பரவாயில்ல, கீழே எடுத்து வைங்களா, நான் ஒரு கை பார்க்கணும் அப்படின்ட்டு உட்காந்துருக்குது. அது உட்காந்துருக்கிறத பார்த்தா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். தனித்தனியாக நின்று பார்த்துட்டு இருந்தது போய் 2 பேரும் சேர்ந்து நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்க இங்கே வச்சா அவ்வளோதான் இனி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி மேலே வச்சாச்சு டிவி கிட்ட. நடக்க ஆரம்பித்தான். பப்பி கூட போய் சண்டை போடுறான். அதையும் பிடிச்சி இழுக்கிறதே தான் வேலை. ஃபிஷ்க்கு வச்சுருந்த ஃபுட்டை எடுத்து கீழே கொட்டி விட்டுருந்துருப்பான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு எப்படியே வாங்கி வச்சிட்டேன். அப்புறம் அது பாவம் சாப்பாடு இல்லாமல் இருக்கும். எங்கள் அம்மா கிச்சனுக்குள்ளே போயிட்டு வந்துடுறேன்ட்டு போனாங்க. எங்கள் அம்மா பின்னாலே பப்பி போகுது, பப்பி பின்னாலே இவன் போகிறான். மாற்றி 3 பேரும் இப்படியே தான், 3 பேத்துக்கு இதே தான் வேலை. அங்கிட்டு இங்கிட்டு மாற்றி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ வரீங்களா என்னன்னு சொல்லி 2 பேத்தையும் சண்டை போட்டு இழுத்துட்டு வந்தாச்சு கேக் வெட்டுறதுக்கு. அப்படியே அப்பாவி மாதிரி கேக் அடியில் உட்காந்துருக்கான் தம்பி கேக்கை பார்த்துட்டு. பப்பியை எப்போ பார்த்தாலும் சரி தம்பிக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இப்போல்லாம் முதல்லலாம் பார்த்த உடனே கத்திட்டு பயந்துட்டு அழுவான். இப்போல்லாம் ஆனால் அப்படி இல்லை. அது கூட விளையாடுறதுக்கு போகிறது, அதை பிடிச்சி இழுக்கிறது, அது சாப்பிட்றதே தான் வேணுமா. அவனுக்கு கொடுத்தா அந்த பிஸ்கட் சாப்பிட மாட்டான். பப்பி என்ன பண்ணுதோ அதே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் அடம் பிடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் எங்கள் அம்மா என் தம்பியை எங்கடா பாரு அப்படின்னாங்க. அவன் என்னடானா ஒரு நிமிஷம் கூட உட்கார மாட்டான், அங்கிட்டு இங்கிட்டு மாற்றி போயிட்டுருக்கான். சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே பார்த்தா அங்கே நின்று ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருந்தான். வரியா இல்லையாடா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டை விட்டு அப்புறம் நான் வீட்டுக்குள்ள கேக்கெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சாச்சு. 2 பேர் கரெக்டாக வந்துட்டாங்களா கேக் எடுத்து வைக்கவும். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் பர்த்டே அப்போல்லாம் எங்களுக்கு கேக் வெட்டுறதுக்கு அடம் பிடிப்போமே தவிர எங்கள் அம்மா கேக் வெட்டணும், எங்கள் அப்பா கேக் வெட்டணும் இந்த மாதிரிலாம் நினச்சதில்ல. ஆனால் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்னன்னு தெரில, அம்மா அப்பாவெல்லாம் நல்லா பார்த்துக்கணும், நல்ல இடத்துல வைக்கணும், அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் தோணுது.
சரி இந்த பர்த்டேக்கு எங்கள் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கேக் வாங்கிட்டு வந்திருந்தேன். எங்கள் அம்மா கேக் ஏற்றும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஒரு சந்தோஷத்துக்காக என்னனாலும் பண்ணலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. பக்கத்தில் இருக்கும்போது ஒருத்தவங்களோட அருமை தெரியாது, தூரம் விலகி போகும்போது தான் அவங்கள பற்றி நல்லா நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது கரெக்டாக தான் இருக்குது என்னோடய விஷயத்தில். எங்கள் அம்மா கூட இருக்கும்போது அவங்க என் மேலே வச்சுருந்த பாசம்லாம் எனக்கு புரியவே இல்லை. எங்கள் அம்மா விட்டு விலகி இருக்கும்போது தான் அவ்வளோ பாசம், அவ்வளோ எப்படா நம்ம பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. என் தம்பியை பற்றி சொல்லவே தேவையில்ல, எனக்கும் அவனுக்கும் ஆகவே ஆகாது. கீரியும் பாம்பு மாதிரி பேச ஆரம்பித்தாலே அடிதடி தான். எல்லா விஷயத்துக்காகவே சண்டை போடுவான். ஆனால் இப்போ அப்படி இல்லை, இப்போ அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு. என்னதான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அடிச்சுட்டு கிடந்தாலும் கொஞ்சம் பெரியவங்களான பிறகு கல்யாணம் ஆகி இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி தான் கூடிப்பாங்க போல. முடிச்சுட்டு மாற்றி மாற்றி எங்கள் அம்மாவும் என் தம்பி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்னமோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க வேண்டிய சாப்பிட ஆரம்பிச்சேன். அப்புறம் ஞாபகம் வாங்கி வச்சிருந்த ஸ்ப்ரேவை அடிக்கவே இல்லை ஐயோ அப்படின்னு சொல்லி திருப்பி எடுத்து அடிச்சுட்டு இருந்து எங்கள் அம்மா ஒரே ஓட்டம் ஓடிட்டல அப்படின்னு ஓடிட்டாங்க. இதெல்லாம் கம்மிடா, என்னடா சாப்பிடுங்க, அதனால என்ன. அங்கதான் வெங்காயம் கூட வைக்க விட மாட்டேன்னா இங்கேயும் வந்து வெங்காயம் புளி சட்டி பாத்திரத்தையே பறக்கிட்டு இருக்கிறியே, எதுக்குள்ள போடுறான் பாரு. அது எடுத்துட்டு போடுவான்டா அந்த சட்டியை தூக்கி. எம்மா இங்க வந்து பாரு என்ன வேலை பார்க்கானு. கலைதான் எலே வா போலாம் மனுஷன் விளையாடலாம். அவன் குழம்பு வைக்காம உனக்கு டெய் அங்கே வச்சு சொல்கிறேன். அவனை இங்கே இறக்கி விடுங்க. வா இங்கே வா. காசுக்கு எவ்வளோ வாங்கணுமோ நான் இது சாப்பிட்ருங்க. இந்த வருஷம் தான் கேக் அதிகம். காலேஜ் பசங்க ரெண்டு கேக் கட்டி எதுக்கு தேவையில்லாம செலவு பண்ணிட்டு கொடுக்க போறாமா உங்களுக்கு இன்னைக்கு. என்ன செய்யணும் என்ன செய்யணும்ல? குழம்பு வைப்போமா, சோறு பொங்குவோமா? உடஞ்சிருச்சா? அவன் இன்னொரு 2 நிமிஷம் பாருங்க. பப்பி குட் கேர்ள். இங்க வா இங்க வா பப்பிங்க வா. இங்க வா இங்க வா தம்பிகிட்ட வா. இங்க வா பப்பி வா.
இங்க வா வா தம்பிக்கிட்ட வா வா இங்க வா பப்பி வா. தம்பிக்கிட்ட வா. போ போ நீ போ போ. அது வரலையாம்மா. அவளுக்கு இப்போ ஏன் மடி அமைதியா உட்காருடி. இந்த ஆடுறது தான் நமக்கு பிடிக்காது. அமைதியா உட்காரணும்ல. அங்க என்ன இருக்கு உனக்கு? கேக்கு கேக்குதோ? இப்ப என்ன கேக்குது? கத்துதா? பப்பி கத்துதா? பப்பி எப்படி கூப்பிடுது? பப்பி எப்படி கூப்பிடுது? பௌ பௌ பௌ. போய் சேருங்க. இதோடா விட்றா தம்பி. விடு தம்பி. என்ன நான் எடுக்கிறேன், நீ அங்கிட்டு இருந்து எடுக்கிற. நீ எப்படி எடுக்கிறேன்னு நான் பார்க்குறேன் வா.